Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல exercise 1.6 பார்க்க போகிறோம். அதாவது chapter 1ஓட MCQs வந்து பார்க்க போகிறோம். இப்போ first question பார்க்கலாம். If n of a cross b equal to 6 and a equal to 1, 3 then n of b is. அதாவது n of a cross b வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி a set வந்து ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க 1 and 3. அப்போ n of b என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து n of a என்னன்னு பாருங்கள் 2, ஏன்னா வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் n of a cross b கொடுத்துருக்காங்க, அது வந்து 6. இப்போ வந்து நம்ம n of b வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? n of a cross b வந்து எப்படி எழுதுவோம்? n of a cross b equal to n of a into n of b எப்படி எழுதுவோம்? இதில் n of a cross b ஓட வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது 6 ஈக்குவல் டு n of a ஓட வேல்யூ வந்து 2 அதுவும் இருக்குது இன்ட்டு n of b தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ n of b வந்து ஈக்குவல் டு 6/2. இந்த 2 இப்படி வந்துச்சுன்னா 6/2. அப்போ ஆன்சர் வந்து 3. ஸோ சி ஆப்ஷன் 3 தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். a ஈக்குவல் டு abp, b ஈக்குவல் டு 2, 3, c ஈக்குவல் டு pqrs, then n of a union c cross b is. அதாவது a செட் கொடுத்துருக்காங்க, b செட் அப்புறம் c செட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம n of a union c cross b வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து a union c கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் a union c cross b கண்டுபிடிச்சோன்னா அப்போ அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அந்த பேர்ஸ் தான் வந்து n, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து a union c, அப்போ a செட் அண்ட் c செட் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதுவோம். அப்போ என்ன வரும்? a, b, p, q, r, s. இப்போ வந்து a union c cross b, அப்போது a union c பேர் வந்து முதல்ல எழுதிக்கலாம். a, b, p, q, r, s cross b செட், அதாவது 2, 3. இப்போ வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக எழுதுவோம். அப்போ எப்படி வரும்? a, 2, a, 3, அப்புறம் b, 2, b, 3, அப்புறம் p, 2, p, 3, அதுக்கப்புறம் q, 2, q, 3, அதுக்கப்புறம் r, 2, r, 3, அதுக்கப்புறம் s, 2, s, 3. இப்போ வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸாக எழுதியாச்சு. இப்போ எத்தனை பேர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 12 இருக்குது. அப்போ வந்து n of a union c cross b ஓட ஆன்சர் வந்து 12, அதாவது சி ஆப்ஷன் 12. அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது கொஸ்டின் என்னென்னா, இஃப் a ஈக்குவல் டு 1, 2, b ஈக்குவல் டு 1, 2, 3, 4, c ஈக்குவல் டு 5, 6 அண்ட் d ஈக்குவல் டு 5, 6, 7, 8. அதாவது a செட், b செட், c செட், d செட் 4 செட் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேட் விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதாவது நம்மளுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது a cross c இஸ் அ சப்செட் ஆஃப் b cross d, அப்புறம் b cross d இஸ் அ சப்செட் ஆஃப் a cross c, அப்புறம் a cross b இஸ் அ சப்செட் ஆஃப் a cross d. இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ட்ரூ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து தனித்தனியாக a cross c, b cross d இதெல்லாம் கண்டுபிடிச்சி சப்செட்லாம் கண்டுபிடிச்சோன்னா 4த்துக்கும் கண்டுபிடிக்கும் போது அது டைம் ஆகும். ஸோ வந்து ஒரு ஷார்ட்கட்டை எப்படி பார்க்கணுன்னா, இப்போ வந்து a cross c இஸ் அ சப்செட் ஆஃப் b cross d பாருங்கள். இதில் வந்து இந்த a செட், அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? b செட். அப்போ இது எப்படி வரும்னா, a செட் இஸ் அ சப்செட் ஆஃப் b செட், அதேமாரி சி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் டி செட். இப்படி இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாருங்கள், பி செட் வந்து ஒரு ஏ செட்டோட சப்செட்டான்னு பார்க்கணும், அதேமாதிரி டி செட் வந்து சி செட்டோட சப்செட்டான்னு பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்து இந்த 4த்தில் எது அதுவும் ஒன்று தான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ஒன் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ட்ரூ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏ செட் வந்து பி செட்டோட ஒரு சப்செட்டாக, அதாவது ஏ செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து பி செட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது 1, 2 இது வந்து பியில் இருக்குது. ஸோ வந்து இந்த இது வந்து கரெக்ட். அடுத்து வந்து சி செட் வந்து டி செட்டோட ஒரு சப்செட்டான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சி செட் வந்து 5, 6 இது வந்து டி செட்டில் வந்து இருக்குது 5, 6, 7, 8. ஸோ இது வந்து ட்ரூ. அப்போ வந்து a cross c இஸ் அ சப்செட் ஆஃப் b cross d வந்து ட்ரூ. மீதி 3மே வந்து தப்பாக தான் இருக்கும். அது நீங்கள் செக் கூட பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் தான், ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். இப்போ வந்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் அ செட் A which is 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு செட்டே இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள் 5. அதே மாதிரி ஒரு செட் பியும் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செட் ஏக்கும் செட் பிக்கும் எத்தனை ரிலேஷன் இருக்குன்னா அது வந்து 1024 ரிலேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி செட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் கூட இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட் வந்து நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி செட் வந்து கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ the நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ செட் டு பி செட் வந்து எப்படி எழுதலாம்னா 2^pq அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட் வந்து நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்க 5. அதாவது n of a equal to 5. இப்போ வந்து நம்ம n of b தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி the total number of relations from set A to set B வந்து 1024 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2pqல வந்து இப்போ நம்ம qவை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 1024 2 பவரில் எப்படி எழுதலாம் 2 power 10. அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 power p வந்து என்ன 5. q வந்து தான் நம்மளுக்கு தெரியல, அது சும்மா x அப்படின்னு போட்டுக்கலாம், which is equal to 2 power 10. அப்போ இது எப்படி எழுதலாம் 5x equal to 10. அப்போ x வந்து எப்படி வரும் 10/5. அப்போ x வந்து 2. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி செட் வந்து 2. அதாவது பி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா the ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன், அதாவது ஒரு ரிலேஷன் ஆர் கொடுத்துருக்காங்க. அது வந்து x(x²) ஃபார்மேட்டில் இருக்குது. வேர் x is a prime number less than 13. இப்போ இந்த ரிலேஷன் ஆரோட ரேஞ்ச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து x(x²) வேர் x is a prime number less than 13. இப்போ வந்து ரேஞ்ச் அப்படின்னா இப்போ இது வந்து x வேல்யூனா இந்த x² வந்து f(x) அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லா f(x) வேல்யூஸ் தான் வந்து ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷனாக வரும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு x என்னன்னு பாருங்கள், இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 13. அப்போ 13க்கு கம்மியாக இருக்க ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்ன 2, 3, 5, 7, 11. அப்போது அதோட ஸ்கொயர், அதாவது 2² வந்து 4, 3² வந்து 9, 5² வந்து 25, 7² வந்து 49, 11² வந்து 121. இதுதான் வந்து எல்லா f(x) வேல்யூஸாக வரும். அப்போது அதுதான் ஆன்சர், அதான் வந்து ரேஞ்ச். அப்போது 4, 9, 25, 49, 121 இதுதான் அந்த ஆன்சர், அதாவது சி ஆப்ஷன். அடுத்து வந்து 6th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து 6th கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ் a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then a, b is. அதாவது இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேரும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ a and b யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இங்கே எழுதுங்க a plus 2, 4 இது ஒரு ஆர்டர்ட் பேர். அப்புறம் இன்னொன்று வந்து 5, 2a plus b. அதாவது இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா இப்போ இந்த எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது a plus 2 equal to 5. அதே மாதிரி 2a plus b வந்து 4. இப்போ வந்து a plus 2 is equal to 5னா இப்போ a equal to 5 minus 2 3. அப்போ ஏயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதாவது 2 into 3 plus b equal to 4. அப்போது b equal to 4. இது எப்படி போச்சுன்னா -6. அதாவது 2 into 3 6. அப்போ b equal to -2. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து -2. அதான் டி ஆப்ஷனில் இருக்குது 3, -2. அடுத்து வந்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா let n of a equal to m and n of b equal to n, then the total number of non-empty relations that can be defined from a to b is. அதாவது நம்பர் ஆஃப் ஏ செட் எலமெண்ட்ஸ் வந்து m, அப்புறம் நம்பர் ஆஃப் பி செட் எலமெண்ட்ஸ் வந்து n. அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் செட் ஏ டு செட் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதான் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா டெக்ஸ்ட் புக்கில். அதாவது ஃபார்முலா வந்து என்னென்னா 2^mn. இதான் வந்து ஆன்சர். இது வந்து டி ஆப்ஷன். ஸோ இது டிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா இஃப் a, 8 and 6, b represents an identity function, then the value of a and b are respectively. அதாவது நம்மளுக்கு ரெண்டு ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அப்போ ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா எக்ஸ் வேல்யூ அதே மாதிரி f(x) வேல்யூ வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ வந்து இந்த ரெண்டு ஆர்டர் பேர்ஸையும் எழுதிக்கலாம். அதாவது a, 8 அப்புறம் 6, b. இதில் வந்து a பார்த்தீங்கன்னா இதான் வந்து எக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா அது f(x) வேல்யூ. அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ f(x) வேல்யூ சேமாக இருந்தது, ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது மூலமாக என்ன தெரிய வருது, a = 8. ஏன்னா இதுவும் சேமாக இருக்கணும், இதுவும் சேமாக இருக்கணும். அதேமாரி இப்போ இங்கே 6னா இப்போ பியோட வேல்யூ வந்து 6ஆக இருக்கணும். அப்படி வந்து எக்ஸ் வேல்யூ f(x) வேல்யூ சேமாக இருந்தால் தான் அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சதில் a வந்து 8, b வந்து 6. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா let a = 1, 2, 3, 4 and b = 4, 8, 9, 10. A function f from a to b given by f = 1, 4, 2, 8, 3, 9, 4, 10 is a.
அதாவது a set b set கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் f கொடுத்துருக்காங்க ஃப்ரம் a to b. இந்த ஃபங்க்ஷன் f தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெனி டு ஒன் ஃபங்க்ஷனா இல்லை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனா இல்லை ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இல்லை ஒரு இன்டூ ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு ஆரோ டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து ஆரோ டயக்ராம் போட்டு a செட் அண்ட் b செட் வந்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வச்சு இப்போ இந்த ஆரோ டயக்ராம் வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் பாருங்கள் 1,4. அப்போது 1 வந்து 4ஓட மேப் ஆயிருக்கு. அதேமாதிரி எல்லாமே மேப் பண்ணலாம். 2 to 8, அப்புறம் 3 to 9, அப்புறம் 4 to 10. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டிங்க்டான இமேஜ் இருக்குது கோடொமைனில். அப்படி தான் மேப் ஆயிருக்கு. அதாவது 1க்கு வந்து 4, 2க்கு வந்து 8, 3க்கு வந்து 9, 4க்கு வந்து 10. இந்த மாதிரி டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து டிஸ்டிங்க்டான இமேஜ் வந்து கோடொமைனில் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து வந்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3x தென் எஃப் டாட் ஜி இஸ். அதாவது நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எஃப் டாட் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் டாட் ஜி வந்து எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வர இடத்துல அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/3x. அப்போ அது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து அவங்க 2x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ன்னு வர இடத்துல 1/3x வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 × 1/3x த ஹோல் ஸ்கொயர். இப்போ அதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 × 1/9x ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2/9x ஸ்கொயர். அதாவது சி ஆப்ஷன் இதான் ஆன்சர். அடுத்து வந்து 11th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, if a function f from a to b is a bijective function and if n of b equal to 7 then n of a is equal to. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f இருக்குது from a to b. அது வந்து ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி n of b வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் b வந்து 7. இப்போ வந்து நம்ம n of a வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. அதாவது என்னென்னா, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன சொல்லுவோன்னா n of a equal to n of b. அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஏ வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் பியோட ஈக்குவலாக இருக்கும்போது அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தா இங்கே n ஆஃப் பி வந்து 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ n ஆஃப் ஏவும் என்ன வரும்? 7. ஸோ ஆப்ஷன் ஏ 7 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து நம்ம 12th கொஸ்டின் பார்க்கலாம். 12th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, லெட் எஃப் அண்ட் ஜி பி 2 ஃபங்க்ஷன்ஸ் கிவன் பை. அதாவது 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க எஃப் அண்ட் ஜி. இங்கே பாருங்கள், இது வந்து எஃப் ஃபங்க்ஷன் அப்புறம் ஜி ஃபங்க்ஷன். தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி. அதாவது இப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஃபங்க்ஷனும் ஒரு ஆரோ டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜியும் ஆரோ டயக்ராம் மாதிரி வரைஞ்சி நம்ம வந்து மேப் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சி அதோட ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து எஃப் டாட் ஜி வந்து நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ன்னு வர இடத்துல இந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0. இதோட மேப்பிங் எங்கே வந்து வருது? 2. அப்போ வந்து எஃப் ஆஃப் 2. இப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 0. அப்போது வந்து ஆன்சர் வந்து 0. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும். அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் அடுத்து எக்ஸ் வேல்யூ வந்து 1. இப்போது இதோட மேப்பிங்கான வேல்யூ என்னன்னு பாருங்கள், 0. அப்போ வந்து எஃப் ஆஃப் இந்த ஜி ஆஃப் 1ஓட ஆன்சர் வந்து 0. அடுத்து எஃப் ஆஃப் 0ஓட ஆன்சர் என்ன? 1. அப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2. இப்போ ஜி ஆஃப் 2ஓட ஆன்சர் வந்து 4. அப்போ வந்து எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4ஓட ஆன்சர் வந்து 2. அதே மாதிரி அடுத்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் -4. ஜி ஆஃப் -4ஓட ஆன்சர் வந்து 2. அப்போ வந்து எஃப் ஆஃப் 2 வரும். எஃப் ஆஃப் 2ஓட ஆன்சர் வந்து 0. அடுத்தது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7 which is equal to எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 7ஓட ஆன்சர் வந்து 0. அப்போ எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0ஓட ஆன்சர் என்ன? 1. இப்போ வந்து இந்த வேல்யூஸ்லாம் இருக்கா? 0, 1, 2, 0, 1 நம்ம கண்டுபிடிச்சது. இதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி. அப்போது ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி என்னன்னு பாருங்கள், ரேஞ்ச் ஈக்குவல் டு 0, 1 and 2. இதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் டாட் ஜி. அப்போது இது என்ன ஆப்ஷன்? டி ஆப்ஷன். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து வந்து நம்ம 13th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து 13th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய். பி ஆப்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் than or equal to எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் ஒய்.
அடுத்து சி ஆப்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இல்லைனா நன் ஆஃப் தீஸ். அதாவது நம்மளுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். இப்போ வந்து இங்கே 4 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இதில் எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு. இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து நம்ம எஃப் ஆஃப் ஒய் என்னன்னு பார்க்கலாம். எஃப் ஆஃப் ஒய் வந்து எப்படி எழுதணும், இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + இந்த எக்ஸ்ன்னு வேறு இடத்துல ஒய்ன்னு எழுதணும், அப்போது ஒய் ஸ்கொயர். அடுத்து வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ்ன்னு வர இடத்துல எக்ஸ் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், அப்போ எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது வந்து எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து வந்து இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு வர இடத்துல வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ் ஒய்ன்னு வர இடத்துல நம்பர் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ்ன்ற வர இடத்துல 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ஸ்கொயர், அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு வரும். எஃப் ஆஃப் ஒய்க்கும் அதே மாதிரி தான் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸ்கொயர், அதுவும் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு வரும். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அதோட வேல்யூ என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ எப்படி வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து 2 தான். இப்போ இது வச்சு பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து 2ஓட கம்மியாக இருக்குது, அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரணும். வந்து நம்ம என்ன சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, இஃப் ஜி ஈக்குவல் டு, அதாவது ஒரு ஜி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, இஸ் அ ஃபங்க்ஷன் given by g of x equal to alpha x plus beta, then the values of alpha and beta are. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஜி இருக்குது, அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா. இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த ஆர்டர் பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது 2 ஆர்டர் பேஸ் எடுத்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கண்டுபிடிச்சி அப்புறம் சால்வ் பண்ணி ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் பேர் எடுத்துக்கலாம், அதாவது 1,1. இப்போ இந்த 1,1ல் இந்த 1, அதாவது இந்த கமாக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த கமாக்கு அப்புறம் வர வேல்யூ வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வர இடத்துல 1, அதாவது ஜி ஆஃப் 1 வந்து என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு 1 + பீட்டா. ஜி ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, 1. அப்போ 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்போ 2,3 வந்து எடுத்துக்கலாம். இதில் 2 வந்து எக்ஸோட வேல்யூ, 3 வந்து ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 2 + பீட்டா. இந்த ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன, 3. அப்போ 3 ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. வந்து இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து மைனஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகும். அப்புறம் ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா என்ன வரும், மைனஸ் ஆல்ஃபா. இங்கே வந்து 1 - 3 வந்து -2. அப்போது மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -2னா இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இப்போ ஆல்ஃபா வந்து 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போது 2 + பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னா, அப்போது பீட்டா ஈக்குவல் டு 1 - 2, அப்போது பீட்டாவோட வேல்யூ வந்து -1. இப்போ வந்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 1 ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் - 1 ஹோல் கியூப் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து லீனியராக இல்லை கியூபிக்கா இல்லை ரெசிப்ரோக்கலாக இல்லை குவாட்ரட்டிக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 1 ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் - 1 ஹோல் கியூப். இப்போ வந்து இது a + b ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது, இது வந்து a - b ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ வந்து a + b ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் 3a² p ப்ளஸ் 3ab² ப்ளஸ் b கியூப். அப்புறம் a - b ஹோல் கியூப் என்ன, a - b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b கியூப். இப்போ இதை வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் + 1 ஹோல் கியூப் வந்து எப்படி வரும், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு, அதாவது a என்ன எக்ஸ் a², அப்புறம் b என்ன 1, அப்புறம் ப்ளஸ் 3, a வந்து எக்ஸ், அப்புறம் b ஸ்கொயர்னா என்ன 1 ஸ்கொயர் வந்து 1 தான், இப்போ ப்ளஸ் 3x, அப்புறம் ப்ளஸ் b கியூப் என்ன 1. அடுத்து வந்து மைனஸ், இப்போ வந்து a - b ஹோல் கியூப் வச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இப்போ a கியூப் என்ன எக்ஸ் கியூப், இப்போ என்ன வரும் மைனஸ் 3x², அப்புறம் ப்ளஸ் 3ab², அப்போ என்ன வரும் ப்ளஸ் 3x, அதுக்கப்புறம் மைனஸ் b கியூப், அதாவது -1. இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கியூப்
ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. இப்போ அந்த மைனஸ் வந்து உள்ளார் போகும். அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ ப்ளஸ் 3x ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் 3x அப்புறம் ப்ளஸ் 1. இப்போ வந்து இது இன்னும் சால்வ் பண்ணலாம். எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகும். அதேமாதிரி 3x கேன்சல் ஆகும். மீதி ஆட் பண்ணால் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ இதோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்கள் 2. அப்போது வந்து இது ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன், அதாவது டி தான் இதோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.